Hi friends, welcome to VA Home Cooking. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி என்னன்னா நண்டு கிரேவி. வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னா பெரிய வெங்காயம். நான் வந்து இன்னைக்கு பெரிய வெங்காயம் வந்து ஒரு 3 பெரிய வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன். அதுல 2 நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒன்னு வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் ஒரு 4 தக்காளி எடுத்துர்க்கேன். 4 தக்காளி வந்து நான் சின்ன சின்ன தக்காளியா எடுத்துர்க்கேன். உங்களுக்கு மீடியம் சைஸ் தக்காளியா இருந்தாலோ இல்ல பெரிய சைஸ் தக்காளியா இருந்தாலோ ஒரு 2 தக்காளி போதும். குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் தேங்காய்ச்சில் வந்து ஒரு 1.5 சில் எடுத்துர்க்கேன் நானு. அப்புறம் இஞ்சி பூண்டு 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், மிளகு வந்து 2 டேபிள் ஸ்பூன், வத்தல் பொடி 1 டேபிள் ஸ்பூன், தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் 1 டேபிள் ஸ்பூன், அப்புறம் நண்டு வந்து ஒரு 8 நண்டு போல எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிப்போம். இப்போ இது கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். நண்டு செய்யறதுக்கு வந்து கொஞ்சம் பெரிய பாத்திரமாவே எடுத்துக்கோங்க. ஏன்னா அது கொஞ்சம் ஸ்பேஸ் தேவைப்படும். அப்பதான் சீக்கிரமா குக் ஆகும். அதனால இப்போ நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போல் நான் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நான் வந்து 4 பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருந்தேன். அதில் ஒரே ஒரு 3 பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருந்தேன். அதில் ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து இப்படி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ என்ன நல்லா ஹீட் ஆயிடுச்சு. நம்ம இந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இதில் வந்து ஃபஸ்ட்டு சோம்பு ஜீரகம் போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். நான் வந்து இதில் ஆட் பண்ணல. ஏன்னா நான் வந்து ஒரு மிக்சர் ரெடி பண்ணணும் இதுக்கு. அதோடு ஆட் பண்ணுறதுனால நான் இதில் ஆட் பண்ணல. உங்களுக்கு தேவைப்பட்டால் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அதை போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் ஓரளவு வதங்கட்டும். நான் இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிறேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன். அப்புறம் பார்த்துட்டு போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் கொஞ்சம் குக் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் ஒரு 4 சின்ன தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு 3 தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கலாம்.
இஞ்சி பூண்டு நான் வந்து ஃபஸ்ட்டே போட மறந்துட்டேன், அதனால் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு 1 டேபிள் ஸ்பூன். வெங்காயம் வதங்கினோடனே இதை ஆட் பண்ணிடுங்க. இதெல்லாம் சேர்ந்து இப்போ நல்லா வதங்கட்டும். தொக்கு மாதிரி வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம மற்றதெல்லாம் ஆட் பண்ணணும். இப்போ இது ரெடி ஆகுங்கள நம்ம அந்த மிக்சர் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம இந்த பேஸ்ட்டுக்கு என்னென்ன ஆட் பண்ணணும்னா, நான் வந்து 1.5 தேங்காய் சில்லு எடுத்து வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், இது மட்டும்தான் ஆட் பண்ணி அரைக்கணும். நான் வந்து எனக்கு கொஞ்சம் கிரேவி நிறையா வேணும் அப்படின்றதுனால வெங்காயமும் தக்காளியும் இதில் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அப்படி நீங்கள் இதில் ஆட் பண்ண வேண்டாம், எனக்கு தேங்காய் இந்த மசாலா மட்டும் போதும்னா அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. அதுக்கு பதிலாக இதில் வெங்காயமும் தக்காளியும் கொஞ்சம் கூடுதலாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். நான் நறுக்கி வச்சுருந்த மீடியம்ஸ் தக்காளி 4லேருந்து கொஞ்சத்தை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா கொஞ்சம் வெங்காயம், இதை ஆட் பண்ணி நான் மீத வெங்காயத்தையும் இதுலேயே ஆட் பண்ணிக்கிறேன். இது இப்போ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்மளோட பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதையும் நம்ம இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இந்த பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிவிட்டு, நான் வந்து இதில் வெங்காயம் தக்காளி போட்டிருக்கிறதுனால இப்போயே ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் அப்படி இல்லை வெங்காயம் தக்காளி போடாமல் மிளகு ஜீரகம் சோம்பு தேங்காய் இது மட்டும் அரைச்சிருக்கீங்க அப்படின்னா லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். நான் வந்து இதில் மிளகு கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணியிருக்கேன், ஏன்னா சளிக்கு மிளகு நல்லதுன்றதுனால. நான் வந்து இதில் இன்றைக்கி 2 பெரிய டேபிள் ஸ்பூனுக்கு மிளகு ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அது வந்து மிளகு காரம் தான் இதில் அதிகமாக இருக்கணும் அப்படின்றதுனால நான் அப்படி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இல்லை மிளகு எனக்கு கம்மியாக போதும் அப்படின்னீங்கன்னா வத்தப்பொடி 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகை கம்மி பண்ணிவிட்டு வத்தப்பொடி நிறையா எடுத்துக்கோங்க. இப்போ அது நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம இந்த பேஸ்ட்டை இதோட சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம பொடியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்துருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு காரம் இந்தளவே ஓகே. உங்களுக்கு இல்லை அப்படி காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் மிளகோ இல்லை வத்தல் பொடியோ ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு பார்த்து போட்டுக்கோங்க.
இதில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாம். உப்பு செக் பண்ணிவிட்டு நண்டை இதில் ஆட் பண்ணிடலாம். உப்பு இன்னொரு ஸ்பூன் போட்டுப்போம். உப்பு கம்மியாக இருக்குது. இப்போ நண்டை இதில் நம்ம ஆட் பண்ணிப்போம். நண்டை ஆட் பண்ணதுக்கப்புறம் இது ஒரு 20 மினிட்ஸ் ஆகுது அல்லது ஒரு 15 மினிட்ஸ் ஆகுது அதில் நல்லா அந்த ஹீட்லேயே இருக்கணும். அப்போ தான் இது வந்து நண்டுக்குள்ளே மசாலாலாம் போய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குறைஞ்ச ஒரு 20 மினிட்ஸ் இருந்தால் அந்த மசாலாலாம் உள்ளே இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதை மூடி வச்சுக்கலாம். இப்போ ஒரு 15 மினிட்ஸ் போல் ஆயிடுச்சு. நம்ம கிரேவி ரெடி ஆயிடுச்சான்னு பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட கிரேவி நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. ஒரு 15 to 20 மினிட்ஸ் இருந்தால் தான் அந்த மசாலாலாம் நல்லா நண்டில் இறங்கி நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட நண்டு கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது பரோட்டா, சப்பாத்தி, பூரி, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் விஏ ஹோம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு நியூ டிஷ்ஷோடு மீட் பண்ணலாம். தேங்க்யூ.